நான் சேலம் பக்கம் வாழப்பாடிங்கிற ஊரில் இருந்து கடந்த சனி ஞாயிறு நடந்த இந்த சடோரி தியானத்தில் கலந்துட்டேன் குருஜி. என்னோடய நண்பர் மூலமாக எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சடோரி தியானத்தின் மூலம் கிடைச்சது குருஜி. இதுக்கு தங்களுக்கு நான் முதற்கண் என்னோடய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்தது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறத இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் மூலமாக நான் உணர்கிறேன் குருஜி. சனி ஞாயிறு 2 நாளில் எங்களோட சக்கரா எல்லாத்தையும் கிளீன்சிங் பண்ணிவிட்டீங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் குண்டலினி தியானத்தை எங்களுக்கு நீங்கள் கற்பித்து கொடுத்தீங்க. இதில் உடம்பில் இருக்க எல்லா உடம்பு மூலாதாரம் இதில் இருக்கிற ஒரு சில சக்கராஸ் தன்னாலே இயங்கிறத என்னால் உணர முடிஞ்சது குருஜி. என்னோடய இந்த வகுப்புகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை குருஜி. அந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போனது கிடையாது. அன்றைக்கி போன உடனே அந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா சாமி என்னை அரவணைத்த விதம் வேறு மாதிரி இருந்தது குருஜி. ஏன்னா எனக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒளி ப்ளஸ் தியானத்தில் உட்காந்துருக்கும்போது டைரெக்டாக அங்கேருந்து ஒரு எனர்ஜி லெவல் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய உடம்புகளில் பாஸ் ஆனதை என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது குருஜி. என்னோடய முதுகு தண்டுவடத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குண்டலினி அந்த இதில் எழும்புனதை என்னால் நல்லாவே உணர முடிஞ்சுது. நான் இந்த இது முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் 2 நாள் இரவு நேரங்களில் நான் தியானம் பண்ணுவேன் குருஜி. தியானம் பண்ணும்போது முதல் 2 நாள் என்னோடய அந்த சக்ராஸ் நல்லா இதாகிட்டு இருந்தது. அந்த இடைப்பட்ட இதில் பார்த்துட்டிங்கன்னா என்னோட இந்த உடல் மனம் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா உள்ள ஒன்று அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப மலர்ற தன்மையை நான் உணர்ந்தேன் குருஜி. அதுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நைட்டு 2 மணிக்கு உட்காந்துருவேன். நான் பாட்டுக்கு திடீர்னு எந்திரிச்சு உட்காருவேன் குருஜி. உட்காரும்போது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஒன்று மட்டும் அதுதான் நானுங்கிறத அப்படியே அது உடம்பை தாண்டி வெடிச்சிக்கிட்டு வர்ற மாதிரிலாம் எனக்கு உணர முடிஞ்சது குருஜி. அந்த தருணத்தில் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னடா நம்ம உடம்பு தனியாக இருக்கிறோம், மனசு தனியாக இருக்குது, ஆனால் இதை தாண்டி உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அழகா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருவம் கிடையாது, ஒரு வேறு எந்த இதுவும் என்னால் அதை விட்னஸ் பண்ண முடியல. ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா அது அதோட வீரியத்தில் பல மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறத என்னால் அந்த தியானத்தில் நல்லா உணர முடிஞ்சது குருஜி. நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்த்துட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் உணர்ந்ததில்லை. அது அந்த உள்ளே இருக்கிற ஒன்று இதுதான் நாங்கிற மாதிரி அது வீரியம் ரொம்ப அதிகமாக இருந்தது குருஜி. இது எப்படி என்னால் சொல்லணும்னு சரியாக தெரியல. பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பலூன் உள்ளே காற்று ஊதி நிரப்பும் போது எப்படி அது அப்படியே விரியும், நம்ம ஊத விரியுமோ அது மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ஆத்மங்கிற ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு வர்றதை என்னால் நல்லாவே உணர முடிஞ்சது குருஜி. அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நான் அன்றைக்கி சண்டே முடிஞ்சு வந்தோடனே மண்டே அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சென்னை போக வேண்டிய ஒரு சூழல். போயிட்டு அங்கே தீர்த்தகிரீஸ்வரர்னு ஒரு பகவான்கிட்ட எப்பயுமே உட்காருவோம் குருஜி. அவர் என்னையை அர்ப்பணித்த விதம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நான் ரெகுலராக போகிற கோயில் தான். ஒரு சில அனுபவங்கள் எனக்கு ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் உங்ககிட்ட இந்த சடோரி தியானம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த இது என்னோடய எமோஷன், என்னோட இந்த தாட்ஸு இது எல்லாத்தையும் டோட்டலாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிறது அது வேறு எதையும் நினைக்க விட மாட்டேங்குது. உள்ளே இருக்கிற இது அது அப்படியே ஒரு பூக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூ இப்படி பூக்கிற மாதிரி ஒரு தன்மையிலேயே உள்ளே அப்படியே இருக்குதுங்கிறது. இப்போ கூட நான் பேசும்போது பார்த்துட்டிங்கன்னா நான் பேசலை, என்னோடய உள்ளே இருக்கிற அந்த இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சந்தோஷத்தில் பூரிக்குது. ஏன்னா இது இந்த தியானத்தில் உட்காரும்போது எனக்கு ஒரு சில தாட் மட்டும் தான் குருஜி வந்தது. என்ன அப்படின்னா இது எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ இவ்வளோ உயிரை ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பதிவை தெளிவாக போடணுன்னு தான் அந்த நேரத்தில் கூட நான் யோசிப்பேன் குருஜி.
ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தியானத்து மூலம் கிடைச்சது குருஜி. அதே மாதிரி இப்போ ட்ராவலிங் போயிட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கனாலும் ஒரு சில டைமு அந்த வெளியே கால்ஸ் இது பண்ணும்போது அதை மறந்துடுறேன். மறந்துட்டு டக்குன்னு ஒரு இடத்துல போய் அப்படியே சைலண்ட்டாக அந்த சைலன்ஸில் உட்காரும்போது இந்த தியானத்தோட அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆகுது குருஜி. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் குருஜி. என்னென்னா இந்த நாள் படம் நம்ம இங்கே வெளி இதில் அனுபவத்தில் இருக்கிறோம், இது நம்மளால் சரியாக உட்கார முடியல. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதையும் அதையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி அந்த நிலையை வந்து தக்க வச்சுக்கிறது. ஏன்னா இந்த நிலைக்கு வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எந்த இதுவுமே இல்லைங்க குருஜி. இது என் நண்பர்கிட்ட கூட பகிர்ந்தேன் நான். அவரும் நல்லா உயர்ந்த சக்தி நிலையில் இருப்பார். அவர்கிட்ட பேசும்போதும் சரி கண்டிப்பாக சொல்கிறேன், நான் பேசுகிறேங்க குருஜி. என்னோடய உள்ளே இருக்கிற ஒரு இது வந்து அந்த பேரானந்தத்தில் அவர்கிட்ட பேசுகிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் குருஜி. எனக்கு குருவோட அருளும் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு கிடைக்கணும் குருஜி. என்னோடய மனைவி எல்லாருக்குமே கிடைக்கணும். இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு ஆனந்தம்னு கூட நான் சொல்ல மாட்டேன் குருஜி. இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பேரானந்தம். இந்த பேரானந்தத்தை நான் எப்படி இன்னும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் கொண்டு சொல்லணும். ஏன்னா ஒரு கல்லை வந்து சிலையை வடிக்கிறது ஒரு சிற்பி கையில் இருக்கிற மாதிரி ஒரு குரு நினச்சாருன்னா ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ணலாம். அது எனக்கு என்ன இதுக்கு மேற்கொண்டு எனக்கு சொல்லணும்னு வார்த்தை இல்லை குருஜி. பட் எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்தது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை குருஜி. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரானந்தத்தை உணர்றது. ஏன்னா யார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடலாம், உணர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த உணர வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் குருவோட மகிமை. அதனால் இது என்னோட ஒரு சின்ன ஒரு இந்த பதிவை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிற ஆசைப்படுறேன் குருஜி. குருவே சரணம். நன்றி குருஜி. செந்தில்குமார் வணக்கம். உங்கள் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா யாரோட பேரும் முகமும் நான் வச்சுக்கிறல. வந்தவங்க யாரோட பேரும் எனக்கு தெரியாது, அதனால் முகம் ஞாபகம் இல்லை. நான் ஃபோட்டோ கேட்டிருக்கேன், பார்க்குறேன். சடோரி முடிச்சு 4 நாள் ஆகுது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு போனீங்க, நீங்கள் வியாழக்கிழமை ஆகுது. அதுக்குள்ளே 2 ஆன்மீக தலங்களுக்கு ஜீவ சமாதிக்கு போயிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். 2 கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த நிலையை வந்து நாங்கள் தக்க வச்சுக்க என்ன பண்ணணும், நான் சடோரிலே சொன்னேன், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நிலையானது உங்களோட சொந்த நிலை அல்ல. நீங்கள் முயற்சி பண்ணி அதை கொண்டு வரல, இன்னொருத்தரோட நிலையை உங்களுக்கு காமிச்சிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு ஞானத்தன்மையை காட்டின மாதிரி. அதனால் நான் 48 மணி நேரத்தில் பிடிங்கி படக்கூடிய விஷயம் இல்லை. ரொம்ப ஆழமாக அவங்க ஆன்மீகத்தில் வந்து ஆனந்தமய கோஷத்தில் அதை விதைச்சிருக்கிறோம். எங்கள் மூலாதாரத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது 2 வருஷத்துக்கு உங்களுக்கு அது இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன். 7 நாளைக்கு ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சடரி முடிச்சு போனதுக்கப்புறம் 7 நாளைக்கு அதனுடைய வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஆனந்த நிலையில் இருப்பீங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, ஜீவ சமாதிக்கு போனாலும் சரி, இலவுக்கு வீட்டுக்கு போனாலும் சரி, கெடா வீட்டுக்கே போனாலும் சரி, மதுவீரன் கோயிலுக்கு போனாலும் சரி, வீரபத்திரன் கோயிலுக்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு நிலையில் தான் இருப்பீங்க. எந்த சக்தியாலும் உங்களோட அந்த நிலையை தடுக்க முடியாது. அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் ஏகாந்தமாக இருப்பீங்க. ஆனால் இந்த சமுதாயம் உங்களை விடாது. சமுதாயத்தில் சுற்றி இருக்கவங்க எல்லாமே மனதை வச்சு இறங்கினா தான் இந்த சமுதாயத்தில் இயங்க முடியும். மனமற்ற தன்மையில் நம்ம ஒரு நிலையில் இருக்கும்போது மீண்டும் ஆனந்தமய கோஷம் உங்களை வந்து மனமய கோஷங்களுக்கு கூடிய எல்லா செயலும் சமுதாயம் செய்யும். இந்த 2 வருஷத்தில் உங்களை மொத்தமாக முடிச்சிடும். நீங்கள் எந்த அளவுக்கு சடோரில் இதாக இருந்தாலும் 2 வருஷம் வரைக்கும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 2 வருஷம் என்ன பண்ணும், கொஞ்சமாக நீங்கள் டச் இல்லாமல் இருந்தீங்கன்னா, எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியும் இல்லை, சடோரி மட்டும் முடிச்சுட்டு போய் ஒரு மனதை அவன் பாட்டுக்கு இருக்கான், அவன் இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட்டு அவன் பாட்டு செஞ்சுட்டு இருக்கான்னா மேக்ஸிமம் 2 வருஷம். சடோரியை பற்றி நினைக்காம எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருந்து எந்த தியானம் பண்ணுறது எதுவும் பண்ணுறதில்ல. அவன் சாராயம் குடிக்கிறான், கடை வீட்டுக்கு போகிறான், கருத்திக்கிறான், சுற்றுறான், போகிறான், வரான், சினிமா பார்க்குறான், அவன் பாட்டுக்கு எதை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சான் வேலையை. அப்போ கூட அவனுக்கு 2 வருஷம் கூட இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கொண்டு வர பார்க்கும். அப்போ இதை நான் வந்து விடாமல் இருக்கிறது எப்படி, நல்லா முழுசாக ஈடுபட்டான், நல்லா முடிஞ்சிட்டான்னா அவனால் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கே 4-5 மாதம் ஆகும். அப்படியே குண்டலினி அடிக்கடி ஏறிக்கும், அவனால் பேச முடியாது, தனிமையில் இருக்குமா, ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட பிஹேவியர்ஸில் சேஞ்ச் வந்துடும். பிஹேவியர்ஸில் சேஞ்ச் வந்தால் மட்டும்தான் ஆன்மீக மாற்றங்களுக்குள்ள நடந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கேரக்டர் லெவலில் சேஞ்ச் ஆகும். ஆன்மீக மாற்றம் ஒருத்தர் நடந்துச்சுன்னா அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிடும். அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அவனோட பிஹேவியரில் மாற்றங்கள் வந்துடும். அவன் முன்னே நடந்துட்டு சடோரிக்கு முன்னால் இருந்த மாதிரி அவன் செயல்முறைகள் இப்போ இருக்காது. அப்படி இருந்தால் மட்டும்தான் சடோரிக்குலாம் அவனோட மாற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம்.
இல்லை ஒரு கிக்கில் இருக்கான், ஒரு போதையில் இருக்கான் அப்படின்னா அந்த போதை கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அப்படி அப்படி அவனுடைய சமுதாய சூழலும் பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும். இப்போ இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருந்தது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, 2 ஆண்டுகள் வந்து மூலாதாரத்தோட கனெக்ட்லேயே தான் நாங்கள் இருப்போம். தெரியும் யார் யார் என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். எங்காவது ஒருத்தர் அந்த சடுரி மிஸ் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அல்லது வேறு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது கட் ஆகிடும். கட் ஆகும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவங்க ஒரு பர்சன் வெளியில் போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம பிரணாகதி கொடுக்கலாம், அவங்களை எப்படி சடுரி தன்மை வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா அடுத்து வார வாரம் சனி நேரில் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஆளோட பேரோ உருவமோ இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்குது. மூலாதாரத்தில் கனெக்ட் ஆகிட்டா அது ஒரு ஆத்மா லிங்க்கு கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அந்த சம்மந்தப்பட்ட ஆளை வந்து டியூன் பண்ணி பார்த்தா தான் அவரோட ஃபேஸு சமாச்சாரம் தெரியும். டியூன் பண்ணி பார்க்குறவங்களும் டைம் கிடையாது நமக்கு. ஏன்னா அடுத்தடுத்தாலும் நிறைய பேர்த்த நம்ம கேர் எடுக்க வேண்டியிருக்கு. அதில் குறிப்பிட்ட ஒரு பர்சனை டியூன் பண்ணி பார்த்து அவருக்கு பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், ஜென்ரலாக தான் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ஞானிகளோட ஒரு இது. இப்போ வந்து அந்த தன்மையை 2 ஆண்டுகள் எங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்குள்ளேயே அது மலரணும், நீங்களே அதுவாக மாறணும், இன்னொருத்தரோட சப்போர்ட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு 48 மணி நேரம் கொடுத்து, நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன், இது என்னோட இதுரா, நீ உன்னோட சொந்த இதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் 48 மணி நேரம் கொடுக்குறதில்ல, உங்களுக்கு 2 வருஷம் கொடுக்குறோம். தொடர்ந்து நீங்கள் எங்கே சுற்றினாலும் என்ன பண்ணாலும் மாதத்தில் ஒரு நாளோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு நாளோ அந்த சடுரி நடக்கும்போது ஒதுக்கி அந்த இடத்துல வந்து நில்லுங்க. சடுரி நடக்கும்போது அந்த அலைகளுக்குள்ளே வந்து நில்லுங்க. அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல சும்மா வந்து நின்னீங்கன்னா போதும். அப்படி அந்த இடத்துல கிராஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களை கப்புன்னு பற்றிக்கும். சடுரி அட்டன் பண்ணும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பூந்து கர்மயோகம் பண்ணிங்கன்னா சடுரி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடந்ததோ அந்த மாதிரி 10 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் கர்மயோகிகளுக்கு. முடிஞ்சால் மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்துக்கு ஒரு நாள், 3 மாதத்துக்கு ஒரு நாள் அலர்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் சடுரி முடித்தவங்களாம் விண்ணப்பிச்சிருப்பாங்க, எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். 10 to 15 பேர் தான் கர்மியோகளுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நீங்கள் கேட்டு வாங்கி அந்த உள்ளே வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் உங்கள் கர்மியோகத்தை பண்ண பாருங்கள். கர்மியோகம் வந்து வாழ்வியலை எப்படி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா கர்மத்தையும் யோகமாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற ஒரு பயிற்சி அது. அப்போ உங்கள் வாழ்வியலை நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கர்மாவே நீங்கள் கிரியேட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சடோரி தன்மையில் இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் இந்த சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் வந்து எது கூடயும் அட்டாச் ஆகாமல் செஞ்சிட்ருப்பீங்க. அது கர்மமாக பண்ணாமல் யோகமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது வேறு மாதிரி ஏகாந்தமான வாழ்க்கையாக இருக்கும். அது ஞானத்தை நோக்கி உங்களை கூப்பிட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்த ஆத்மாக்கள் அடுத்த பயிற்சி நம்ம கொடுப்போம். அடுத்த பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் எப்படி அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணி உங்களோட ஓன் இதை நீங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் குருவோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்களே குருஸ்தானத்துக்கு போயிடுவீங்க, அந்த நிலைக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் உங்களோட முயற்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கிட்ட விதி பிரகாரம் நீங்கள் என்ன தோணுதுங்கிற மாதிரி நீங்கள் இன்னும் பல பேர்த்துக்கு அந்த உங்களுக்கு கிடைக்கிற அருளை வச்சு நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து பயணிங்க. மேலும் இந்த நிலையை தக்க வச்சுக்கிறது நம்ம என்விரான்மெண்ட்டே அந்த மாதிரி மாற்றிக்கிறதுனால, முக்கியமாக ஃபேமிலி. நீங்கள் ஒரு நிலையில் இருப்பீங்க, உங்கள் மனைவியோ குழந்தைகளோ ஆளாளுக்கு ஒரு நிலையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஃபேமிலி அருமையான ஃபேமிலி அமைஞ்சிட்டாக நம்ம சமுதாயத்தை ஈஸியாக எதிர்கொண்டுடலாம். அப்போ நம்ம ஒரு தன்மையில் ஒரு ஆனந்தத்தில் மிதக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய மனைவியும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் அதே நிலைக்கு கொண்டு போயிட்டோம்னா எல்லாரும் அந்த ஒரே நிலையில் இருப்பீங்க. அப்போ உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷனில் வேறு மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். உங்கள் குடும்பமே சொர்க்கமும் ஆகிடும். சொர்க்கத்தில் வாழ்கிறவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும். சொர்க்கம்னு ஆகாயத்திலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்பத்தை நம்ம இருக்கக்கூடிய நம்ம உள்நிலையை எப்படி மாற்றிக்கிறோங்கிறத பொறுத்து தான். அதனால் தொடர்ந்து நீங்கள் வாங்க, கர்மயோகத்துக்கு வாங்க. வரும்பொழுது உங்கள் மனைவியோ குடும்பத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு வாங்க. அவங்களையும் அதை அட்டன் பண்ணுவீங்க, அவங்களையும் அந்த நிலைக்கு கொண்டு போங்க. எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்க. அப்போ உங்கள் சுற்றி இருக்க வீட்டுக்கும் அந்த ஆனந்தம் பரவ ஆரம்பிக்கும். உங்கள் பக்கத்தில் வந்தாவே ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. சும்மானாச்சும் உங்களுக்கு அடிக்கடி சந்திக்காதவங்க கூட உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போனால் அவங்களுக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி உள்ளே போய் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை அமைதியை கொடுக்கும். அதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். எல்லோரும் குடும்பத்தோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க சடூரில் எத்தனை குடும்பங்கள் வந்திருந்தாங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க கேரளாவில் இருந்தோம், பெங்களூரில் இருந்தோம், அவங்க எங்கே தெலுங்கானாவில் இருந்தெல்லாம் கூட வருவாங்க. ஃபேமிலியோட காரில் வந்துட்டு வெள்ளிக்கிழமையே வந்துட்டு திங்கக்கிழமை வரைக்கும் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. எல்லோரும் அந்த சூழலில் இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தோடு வாங்க, எல்லோரும் ஆனந்தமாக இருங்க. இன்னொன்று, ஒரு கல்லை சிலையாக வடிக்கிறது ஒரு சிப்பி கையில் இருக்குது அப்படின்னாலும் கல் தகுதியான கல்லாக இருக்கணும். சிப்பி தட்டி பார்த்து முடிவு பண்ணுவோம். எல்லா கல்லையும் செலவடிக்க முடியாது. தகுதியான கல் இருக்கணும். அதில் ஆண் கல்லா, பெண் கல்லா, அலிக்கல்லா, சுரங்கல் தரக்கல்லா, அப்படி நிறைய வெரைட்டி இருக்குது. அந்தந்த கல்களில் அதை வடிக்க முடியும்.
கல்லோட தரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிற்பிக்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் கூழாங்கல்ல கொடுத்தீங்கன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நுணுங்கி போயிடும். அதனால் நம்மளை தரமான கல்லாக மாற்றிக்கிறது சீடனோட வேலை. அவனை அழகாக செதுக்கிறது குருவோட வேலை. குரு சிப்பி தான், செதுக்கக்கூடிய உளி அவனுக்கிட்ட வித்தையும் தெரியும், உளி கையில் வச்சுருக்கிறான், அழகாக உங்களை செதுக்குவான். தரமான கல்லை அவங்க கைட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ நீங்கள் உங்களை தரமான கல்லை எப்படி மாற்றிக்கிறதுங்கிறதையும் அவன் சொல்லித் தருவான். உங்களுக்குள்ளே தரமான கல்லாக மாறக்கூடிய ஒரு வேலைகளை நீங்கள் செய்யணும், உங்களை சிலையாக மாற்றக்கூடிய வேலையை அவன் செய்வான். இது ஒரு பக்கம் முயற்சி இல்லை, 2 பக்கம் முயற்சி இருக்குது. அதே ஏற்கனவே தரமான ஒரு கல்லாக இருந்து அவங்ககிட்ட கிடைச்சின்னா ஒரே நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும். பார்த்த உடனே ஒருத்தன் ஞானம் அடைகிறான், ஒரு பார்வையில் எல்லாம் முடியுது. இப்போ அத்தனை பேர் சடவரிக்கை 20-25 பேர் சடவரிக்கிறான்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற ஒரு மாதிரி நிலைப்பாடு இருக்கும். ஒருத்தர் பார்த்தோன்னே பாருங்கள் அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்து அப்படியே சமாதிக்கு போவாங்க. ஒருத்தர் என்ன நடந்தாலும் எல்லா 8 தியான முறைகளும் முடிச்சுட்டு அப்படியே ஒழுங்காக ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அது கல்லோட மாறுபாடு இருக்குது. தரமான கல் கிடைச்சா அன்றைக்கே சிலை கிடைச்சிரும். தரமில்லாத கல்லுனா அந்த கல்லை மறுபடியும் தரமானதை உருவாக்குறதுக்காக புடம் போட வேண்டியிருக்கும். கல்லுகளை ஒரு சில ரசாயன மாற்றங்களை பண்ணி புடம் போட்டு அந்த புடம் போடும்போது கல் செதைஞ்சு போகிறதுக்கு, தெரிச்சு போகிறதுக்கு இருக்குது, ஓடி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ரொம்ப தரமற்ற கல்கள் முதல்ல ஓடி போயிடும். கொஞ்சம் சூழ்நிலை சாதிச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் அடின்னு சொல்லி நின்று வாங்குற கற்கள்லாம் இருக்குது. சமாளித்து அடி வாங்கி அது தயாராகி சிலையாக மாறும். இப்போ நிறைய வகைகள் இருக்குது. அது கல்லை பொறுத்தாக மாறுது. குரு அந்த இடத்துல உட்காந்துருப்பான், அவன் பாட்டுக்கு ஒளி வச்சு செதுக்கிட்டே இருப்பான் போகிற கல்லெல்லாம். தகுதி இல்லாத கல்லாக இருந்ததுன்னா ஒதுக்கி ஓரமாக வச்சு அதை தகுதிக்கு முயற்சி பண்ணுவான். அதுக்கான ஊசிகளை போட்டு அந்த கல்லை அது படிமானத்தை கெமிஸ்ட்ரி சேஞ்சஸை பண்ணிகிட்டு இருப்பான். தகுதி வரும்போது இழுத்து வச்சு கொத்துவான். தகுதியான கல்லை ஒரே நல்ல வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுவான். அது முதல்ல போகிற கல் பின்னால் போகிற கல்லாம் வித்தியாசம் கிடையாது. முதல்ல போன கல் 3 வருஷமாக பக்கத்தில் குந்திட்டு இருக்கும், 15 வருஷமாக பக்கத்தில் உட்காந்துருக்க கல்லெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த கல்லை செதுக்கிற அளவுக்கு அந்த கல்லை முதல்ல ரெடி பண்ணி ஆகணும். ஒரே நாளில் செதுக்கப்பட்ட கல்லும் இருக்குது. நீங்கள் வந்த அதே தியானத்தில் 15 வருஷமாக இருக்கிற கல் இருக்குது, ஒரே வருஷத்தில் செதுக்கப்பட்ட சிலையான கல்லும் இருக்குது. ஒரே மாதத்தில் உங்களுக்கு போன பேட்சில் சர்டிஃபிகேட் அட்டன் பண்ணவங்க அழகான சிலையாக மாறி இருக்கிறாங்க. 15 வருஷமாக கூடுறவங்க சிலையாக மாறாமலும் இருக்காங்க. அப்போ அந்த கல்லுகளில் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப லேட்டாகனு ஓடி போனவங்களும் இருக்காங்க, ஆடி செதுக்கும் போது வழி தங்காமல் ஓடினவங்களும் இருக்காங்க, உடஞ்சி விழுந்தவங்களும் இருக்காங்க. நிறைய பெரிய ப்ராசஸ் அது. அப்போ கல்லை மாற்றிக்க, தரமான கல்லாக மாற்றிக்க நீங்கள் தயாராக இருக்கணும். தரமான கல்லை உங்களை எப்படி மாற்றுறதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதையும் நீங்கள் செஞ்சு உங்களை ப்ராசஸ் பண்ண உங்களை அழகாக எங்களால் வடிவமைக்க முடியும். குருவும் சீடனும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அது. ஜூபும்பா நடக்காது, குரு பார்த்த உடனே எல்லாம் நடக்காது. இப்போ என்ன பண்ண முடியும், ஒரு டேஸ்ட் காமிச்சிருக்கோம் எப்படி இருக்குங்கிற ஒரு டேஸ்ட். நீங்கள் எங்கேயும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க எதுவும் செய்யாமல் உட்காந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒன்றும் நடந்திருக்காது. பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். குருவோட கண்ணை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் செஞ்சனால உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. அது 2 வருஷத்துக்கு இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணும் பொழுது இன்னும் அழகான சிலைகளை உருவாக்கலாம். நீங்களே தலை சிறந்து திருப்பியாக மாறிடுவீங்க. வாங்க, தொடர்ந்து வாங்க. நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ